விஜயால் 2026 அதிகார மையத்தை நெருங்கவே முடியாது என அவருக்கே தெரியும். அலசும் ராஜகம்பீரன். 2026 சட்டசபை தேர்தலில் வாக்குகளை பிரிக்க முடியுமே தவிர அதிகார மையத்தை நெருங்க முடியாது என்பது தவேக தலைவர் விஜய்க்கு நன்றாகவே தெரியும் என அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வியாழக்கிழமை அன்று மதுரையில் நடந்த தவேக மாநாட்டில் உரையாற்றுகையில் பாஜக திமுகவை கடுமையாக விமர்சித்திருந்தார். இந்த நிலையில் தவேக மாநாட்டில் விஜயின் பேச்சு குறித்து அலசுகிறார் மூத்த அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன். இதுகுறித்து அவர் அளித்துள்ள பேட்டியில், தமிழ்நாட்டு அரசியலில் அதிமுக பிளவுபட்டு வாக்கு வங்கிகள் தென் மாவட்டங்களில் சிதறி போயுள்ள நேரத்தில் வலிமை குறைந்துள்ளது. 40% வாக்குகளை எட்டுகிறவர்கள்தான் அதிகார மையத்தை அடைய முடியும் என்ற எழுதப்படாத விதியின் கீழ் அதிமுக இல்லை. 20% பாதிக்கும் குறைவாக வந்துவிட்டார்கள். எடப்பாடி பழனிசாமியை நம்பி வருவதற்கு எந்த தலைவர்களும் தயாராக இல்லை. தமிழ்நாட்டின் மிகப்பெரிய சக்தியாக இருந்த அதிமுகவின் 2வது இடத்தை அடைய எல்லோரும் முயற்சி செய்கிறார்கள். பாஜக, நாம் தமிழர் கட்சி என பலரும் முயற்சி செய்கிறார்கள். அந்த இடத்தில்தான் விஜய் வந்து நிற்கிறார். திமுகவுக்கு எதிர்க்கட்சியாக வந்து நிற்கிறோம் என்ற கருத்தை நிறுவுகிறார் விஜய். அவருக்கு பின்னால் ஒரு இளைஞர் படை திரள்கிறது. கட்டுக்கடங்காத, கட்டுக்கோப்பு இல்லாத கூட்டம் அவருக்கு பின்னால் இருக்கிறது. தரையில் இருந்து பேசும்போதே திரையில் இருந்து பேசுவது போல தவேக தலைவரே நினைக்கிறார். சினிமாவில் ஒரிஜினல் சண்டை மாஸ்டர்கள் தான் விழுவார்கள். ஆனால் உண்மையாக விழுவதற்கு கதாநாயகன் அச்சப்படுவார். அவருக்கு டூப் போடுவார்கள். அரசியலில் உண்மையாகவே பயிற்சி பெற்றவர்கள் பலர் இருக்கிறார்கள். சினிமா சண்டை காட்சியில் டூப் போடுபவரை எப்படி விஜய் என நம்ப வைப்பார்களோ அதைத்தான் அவர் அரசியலில் செய்கிறார். அண்ணா உருவாக்கிய திமுக இன்றைக்கும் மிக வலிமையான கட்சியாக இருக்கிறது. எம்ஜிஆர் உருவாக்கிய அதிமுக இன்றைக்கும் பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கிறது. இரு தலைவர்களுக்கும் இன்றைக்கும் பின்தொடர்பாளர்கள் உள்ளனர். 2026 சட்டசபை தேர்தலில் வாக்குகளை பிரிக்க முடியுமே தவிர அதிகார மையத்தை நெருங்க முடியாது என்பது விஜய்க்கு நன்றாகவே தெரியும். மாநாட்டில் நம்மை விரும்புபவர்களை திரட்டுவதும் தேர்தல் அரசியலில் களத்தில் இறங்கி ஆதரவு பெறுவதும் வேறுபட்டது. விஜயின் மிகப்பெரிய பலவீனம் கட்சியில் 2ஆம் கட்ட தலைவர்கள், மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், கிளை செயலாளர்கள் தான் முக்கியமானவர்கள். 234 தொகுதிகளிலும் நானே வேட்பாளர் என விஜய் சொல்கிறார் என்றால் அங்கேயே அவர் வீழ்ந்து விட்டார் என தெரிவித்துள்ளார் ராஜகம்பீரன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள News 10 தமிழ் சேனலை பின்தொடருங்கள்.